ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹியூமன் மில்க் பேங்க் லான்ச் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பிரெஸ்ட் மில்க் தேவை நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் முன்னிட்டு லான்ச் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இது எத்தனையோ லட்சங்க குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இனாகிரேட் பண்ணுறது வந்துட்டு டாக்டர் குமுதா, டாக்டர் ரமா, டாக்டர் கீதா. ஸோ நானும் கேள்வி கேட்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பிரெஸ்ட் ஃபீடிங் வாரத்தை முன்னிட்டு இதை கொண்டது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னா அதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கணும். இப்போ குழந்தை பிறந்தோன்னு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சில அம்மாக்களுக்கு முடியலனாலும் இல்லை குழந்தைங்களுக்கு குடிக்க முடியலனாலும் இந்த தாய்ப்பால் வங்கி இருக்கிறதுனால அந்த அம்மா கிட்ட இருந்தே எடுத்து அந்த பாலை வந்து அவங்களுக்கு டியூப் மூலமாகவும் அது வழியாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்க முடியாத அம்மாக்களுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே பிறக்கிற ஆஸ்பத்திரி மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்க வெளி ஆஸ்பத்திரிக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து பிறந்ததுலேருந்து 2 வயது வரைக்கும் கிடைக்க வேண்டியங்கிற ஒரு மெசேஜ் வந்து இந்த மில்க் பேங்க் வாங்கி தொடங்குறது மூலமாக அவங்க வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே வர குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த விஷயம் பரவி இந்த வேலைச்சேரியை சுற்றி இருக்க எல்லாரும் தங்களோட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து வந்து நன்றாக பரவும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதனால இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்றேன். 98% பர்த் வந்து ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டீங்க. சோ 60% மட்டும் தான் வந்து இது பண்றாங்க 1 ஹவர்க்குள்ள. ஆமா, அத வந்து டாக்டர்ஸே சொல்றாங்களா இல்லையா? இல்ல சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10% குழந்தையும் ஒரு 5% மதர்ஸும் பிரச்சனையில இருக்கலாம். அதாவது பிறந்தவுடனே அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலைமை. பட் அப்படி இல்லாதப்போ வந்து வேற ஒரு சில காரணங்களுக்காக அந்த வந்து அதனாலதான் இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கான்சியஸா இந்த கடிகாரத்தை பார்த்து இப்போ இந்த குழந்தைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கிடைக்குதுன்னு ஒரு ஆஸ்பத்திரியை மானிட்டர் பண்ண சொல்றோம். அப்போ அதுல வந்து ஏன் அந்த மாதிரி லேட் ஆகுது, முக்கியமா சிசேரியன் செக்ஷன்ஸ்ல அது ஆகுது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி இப்போ அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆனா கூட ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளேயே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பணுங்கிற வந்து ஒரு முக்கியமான கருத்து வந்து எல்லா டாக்டருக்கும் எல்லா ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இது கம்மியாக தான் இருந்தது. இப்போ இந்த NFHS 5ல வந்து அது 2021 பண்ணது. ஆனால் இந்த 3 வருஷத்துல கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஆஸ்பத்திரிலையும் இது ரொம்ப முழு முயற்சியோடு சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவைப்படும். ஏன்னா இந்த மெசேஜை வந்து எங்களை விட நிறைய பேருக்கு கொண்டு செலுத்தக்கூடியவங்க நீங்க. இந்த மெசேஜை சொன்னா இந்த அம்மாவே என்னை வந்து ஏன் நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தைகிட்ட பால் கொடுக்கலன்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறது எங்களோட. எந்த அம்மாவும் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சில ஸ்க்ரீனிங் பண்ணணும், அவங்களோட ஹெல்த் வந்து சரியா இருக்கா அப்படின்னு. அப்புறம் சில டெஸ்ட் ப்ரெக்னென்சிலேயே அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா பால் வழியாக எந்த ஒரு நோயும் அடுத்த குழந்தைக்கு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஸோ அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி அந்த அம்மாவுக்கு அவங்க அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஃபிட்டானு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு வரணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அப்புறம் பிரெஸ்ட் பம்ப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹைஜீன் பார்ட்டை டேக் கேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரோசஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டோரேஜும் -20 தான் வைக்கணும். ஸோ -20 வைக்கும்போது அது 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்ப்பாலை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோசஸிங் வந்து சாதாரண அப்படி பால் எடுத்து அப்படி கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த பால் எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அது ப்ரோசஸ் பண்ணுறதும் பாஸ்சரைசேஷன் வந்து 62.5 டிகிரிஸ்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் அது பாஸ்சரைஸ் ஆகிட்டு அதுல இருந்த நோய் கிருமிகள் நோய்கள்லாம் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு கொடுக்கப்படுது. கொடுக்கப்படும். இது வந்து லைசன்ஸ் வாங்கணும் இல்லை இப்போ வந்து சேல்ஸ் பண்ணாங்க. அது வந்து சேல்ஸ் பண்றதுன்றது கிடையாது.
இப்போ வந்து நேஷனல் கைட்லைன்ஸே வந்துருச்சு. 2017ல இந்த காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி பிளட் பேங்க்ஸ் ஆரம்பிச்ச பிறகு குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்சிங் பண்றாங்களோ அதே மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு FSSAI ஆக்ட் படியும் இந்த தாய்ப்பாலை விற்கக்கூடாதுன்னு அந்த இது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ மில்க் பேங்க் ஆரம்பிக்கிற ஒருத்தருக்கும் இந்த எல்லா கைட்லைன்ஸும் கொடுக்கப்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இப்போ நெக்ஸ்ட் இப்போ நிறைய இப்போ கிட்டத்தட்ட 200 மில்க் பேங்க்ஸ் கண்ட்ரியில் வந்தது. ஃபர்ஸ்ட் மில்க் பேங்க் இந்தியாவில் மும்பையில் சயாம் ஹாஸ்பிட்டல் 1989 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 200 மில்க் பேங்க்ஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு மானிட்டரிங்க்கு அங்கேருந்து ஒரு டீமும் வரப்போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ ICH எல்லாம் அவங்களுக்கு டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க கிட்ட மில்க் பேங்க் எப்படி நடத்தப்படுகிறதுங்கிறது ஆய்வெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால அங்கேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து ஆய்வு வந்து பண்ணுவாங்க. இந்த பிரைவேட் மில்க் பேங்காக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க மில்க் பேங்க் இருந்தாலும் அதை ஆய்வுபடுத்தி அது கரெக்ட் ஸ்டாண்டர்டில் அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு மானிட்டரும். சென்னையில முதல்ல விஜயா ஹாஸ்பிட்டல்ல தான் இல்லை Once a fall milk collect பண்ணி எத்தனை hours வரைக்கும் யூஸ் ஆகும்? அதுல வெளியில வச்சிருந்தீங்கன்னா மதர் அம்மா வந்து வெளியிலேயே அவங்க வீட்டுல வச்சிருக்காங்கன்னா நீங்க வெளியில வச்சிருந்தா 4 hours வச்சிருக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாக்கா 24 to 48 hours வச்சிருக்கலாம். அதை வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் வாட்டர் பாத்குள்ள நேரடியாக அதை சூடு பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர் பாத்குள்ள வச்சு பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீசரில் வச்சாக்கா 1 week அந்த மாதிரி. இங்கே வந்து கலெக்ட் பண்ணுறதை வந்து அவங்க பாஸ்டரைஸ் பண்ணி ஃப்ரீசிங் இதில் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். -20 degreesல ஃப்ரீஸ் ஆகிருந்ததுன்னா 6 months. 6 months. Pasteurized is 6 months. Unpasteurized is 3 months. சிட்டி சைட்லயே இவ்வளோ அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. கிராமப்புறங்களே இதுக்கான அவேர்னஸ் இல்லை. இன்ஃபேக்ட் கிராமப்புறத்தில் அவேர்னஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வேற பாலுக்கு ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சிட்டியை விட. அவங்க தாய்ப்பால் வந்து கொடுக்கறது வந்து நிறைய கொஞ்சம் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ ஒரு நெய்பர் சப்போர்ட்டு இல்லை ஃபேமிலி சப்போர்ட் வந்து சிட்டியை விட கொஞ்சம் அங்கே வந்து கூட இருக்குது. அதனால இன்ஃபேக்ட் சர்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அர்பனை விட ரூரலில் கொஞ்சம் பிரஸ்ட் ஃபீடிங் ரேட்ஸ் ஆர் பெட்டர். நிறைய மதர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும்ட்டு ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் எப்படி கொடுக்கறது, அந்த ரீச் நிறைய கிடைக்காது. யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ப்ராக்டிக்கலாக டெய்லி வந்தும் கொடுக்க முடியாது அவங்களால. அந்த இஷ்யூஸ் நிறைய ஒரு பிரிட்ஜ் கேப் இருக்கு. ஸோ இவங்க மாதிரி மீடியா பர்சன் ஷுட் சே தட் able to useful that they can store at home, வீட்லயே சேவ் பண்ணிட்டு a team from hospital can go and collect and come. டெய்லி அவங்க வரணும். அங்கே போய் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணா ஒரு வாட்டி எடுக்கிறப்போ ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக எவ்ரி டைம் தேக்கரிங் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ தே ஹவ் டன் இட். இந்த பிரெக்னன்சியே பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 to 6 months முன்னாடி தான் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. HIV, HPCG, VDR எல்லாம் இருக்குன்னா எவ்ரி டைம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த அவங்க ஒன்ஸ் வீட்டை கலெக்ட் பண்ணா டீம் ஃப்ரம் அவர் ஹாஸ்பிட்டல் கேன் கோ அண்ட் கலெக்ட் த மில்க் ஃப்ரம் டெய்லி பண்ணுறது பதில் ஒரு 1 week வச்சுருந்தாங்கன்னா டீப் ஃப்ரீஸில் வச்சுன்னா we can collect it and டீப் ஃப்ரீஸில் வைக்கிறப்போ you can keep it for a week. கொண்டு வந்து நாங்கள் டீப் ஃப்ரீசரில் வச்சோன்னா அது 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நாங்கள் ஆக்சுவலாக ப்ரீபாஸ்டரைசேஷன். அதுக்கப்புறம் நம்ம தாப் பண்ணுறது உருக வச்சு மில்கை வச்சு இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் மேடம் சொன்ன மாதிரி இந்த 62.5 degree சென்டிகிரேட்டு ஒரு 30 minutesக்கு ஷேக்கிங் மெத்தட் நீங்கள் மேலே பார்ப்பீங்க, இந்த மிஷின் பார்ப்பீங்க. அது ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிற டெம்பரேச்சரில் அது என்ன பண்ணும், கிருமியெல்லாம் கொண்டுடும். இந்த கெட்ட கிருமி எல்லாமே கொண்டுடும். கொண்டதுக்கப்புறம் அதையே கல்ச்சர் அனுப்பிச்சு பார்ப்போம். கல்ச்சரில் கிருமி தான் வளருதா அப்படின்ட்டு. பாஸ்டரைஸ் பண்ணியும் வளர்ந்துச்சுன்னா அந்த மில்கை யூஸ் பண்ண மாட்டோம், டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். அது வந்து ஸ்டெரைல் வந்ததுக்கப்புறம் தான் வேறு ஃப்ரீசரில் மாற்றி தட் வில் பி ரெடி ஃபார் டிஸ்பென்சிங். யார் கேட்குறாங்களோ அந்த ஃபார்ம் ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க டிஸ்பென்ஸ் பண்ண முடியும். as a media person வந்து just to open up that there is a way that they can collect at home also. விஜயில பண்ணுறாங்க, நாங்களும் we have planned to go and collect at home. ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் மதர்ஸோ இல்லை வந்து they are occupied. Mothers feeding mothers are very occupied. They can't come each and every day to feed. They can save at home and we can go and collect also. That is an option also is available. So the milk bank வந்து only for this hospital or other hospitals ஆல்சோ கேன் பி. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல், இப்போ பேபி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் சவிதா மெடிக்கல் காலேஜ்லேயே இருக்குது. இப்போ நான் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்வஸ்ட் எனக்கு வந்துச்சுன்னா ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம கொடுத்து அனுப்பணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துரும். ஸோ எல்லா மில்க் பேங்க்கும் வந்து தங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்வஸ்ட் அஃபிஷியலாக வந்துச்சுன்னா கொடுக்கும். அவைலபிலிட்டி பொறுத்து இதுல முக்கியமானது வந்து மதர்ஸை மோட்டிவேட் பண்றது. இப்போ
ஒரு மதருக்கு வந்து அவங்க நினச்சிக்க கூடாது நான் டொனேட் பண்ணுறதுனால என் குழந்தைக்கு பால் கம்மியாகும்னு நினைக்கக்கூடாது தான் ரொம்ப முக்கியம். அது பயந்துக்கிறாங்க, ஐயோ இந்த பால் இதோட கொடுத்துட்டேன்னா என் குழந்தைக்கு இருக்குமா அப்படின்ட்டு. கொடுக்க கொடுக்க பால் சுரந்துக்கிட்டே இருக்குங்கிறது வந்து நம்ம முக்கியமாக மதர்ஸ் கிட்ட எம்ஃபசைஸ் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், கவுன்சில் பண்ணணும். நம்ம மற்றவங்க கிட்ட நான் எப்பவுமே சொல்ல மதரை விட ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாதான் வீட்டுக்கு போய் கூட அவங்களுக்கு சரி நிறைய பால் வருதே வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சரி வேற குழந்தைக்கு அவங்க பார்த்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் குட்டி குட்டி பார்ப்பாங்க, அம்மா அங்கே வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாங்க, ஆந்திரால இருந்து பேபியை மட்டும் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கெல்லாம் அவங்க மனமும் வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க பால் சப்ளை வந்து கண்டினியூஸாக இருக்கும். தட் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் அந்த மதருக்கு கூட. இல்லை, இப்போ மதர்ஸ் வந்து டொனேட் பண்ணணுங்கிற அவேர்னஸ் வந்துருக்குது. அதாவது ஜீரோன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நான் இருந்தப்போ அங்கேயும் அனுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்கல்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கேருந்து கொடுத்து விடுவாங்க அவங்க பால். நம்ம ஆனால் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வரும்போது ஓபிடிக்கு அவங்க குழந்தைய வேற விஷயத்துக்கு தடுப்பூசி அந்த மாதிரி செக்அப் வரும்போது அவங்களே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் தாய்ப்பால் ஊட்டுற ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்து கொடுப்பாங்க. டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு அவங்க வந்து வேலைக்கு வரும்போது தங்களோட பாலை வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அது இல்லாமல் இந்த மில்க் பேங்க் வந்து அவங்களோட பால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காலையில் இங்கே வேலைக்கு வரேன், என் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வரேன்னா இப்போ இவங்க மில்க் பேங்க் அவங்களோட மில்கை ஸ்டோர் பண்ணி சாயந்தரம் போகும்போது கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். இது அடுத்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும் இல்லை. இப்போ அந்த அம்மா வந்து ஆல்வேஸ் டொனேஷன் மட்டும் பண்ணணும் கிடையாது. அதனால தான் வி கால் இட் அஸ் காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர். எல்லா தாய்மார்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு உதவணும். அது அந்த அம்மாவே எக்ஸ்பிரஸ் பண்ணி தன்னோட பாலை இங்கே வச்சுட்டு நான் சாயந்தரம் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அவங்க கொடுப்பாங்க, அந்த பாலை கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் எடுத்து போய் அவங்க குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸோ பால் கட்டிட்டு இருக்கு, கஷ்டப்படணும் ஒர்க்கில் டைமில், அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.